தனது இரு கண்களாக கொண்டு கொள்கைகளாக கொண்டு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பொதிகை மலை சாரலில் இருந்து வருவதனால் அவரை தென்றல் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் அந்த நெல்லை சீமை எப்படிப்பட்டது என்றால் நம்முடைய முதல் சுதந்திர போருக்கு முன்பாகவே நெற்கட்டும் சிவலில் திரு புலித்தேவர் அவர்கள் வீரத்துடன் போர் புரிந்த மண், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்த மண், அதே போல மகாகவி பாரதி அவர்கள் தோற்றிய அந்த மண்ணின் மைந்த அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். பாரத் மாதா கி. அனைவருக்கும் அன்பு வேண்டுகோள். நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவருக்கு நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய சால்வை அணிவித்தல் அனைத்துமே அண்ணனுடைய பேசிய பின்பு சிறப்புரைக்கு பின்பு மட்டுமே அனுமதி. எனவே யாரும் அவருடைய பேச்சின் இடையிலே குறுக்கிட வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த கோட்ட பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வினோத் டி செல்வம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாம்பழத்திலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சினா ஒழுக்கமான கட்சின்னு தான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க, இப்ப இப்படி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொடை எடுத்துட்டோம், கொடை எடுத்து அதாவது கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். தாம்பரத்திலிருந்து ஆரம்பிச்சு வழிநெடுக கொடிகள், தோரணங்கள், விளம்பர பதாகைகள் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொடி போட்டு வண்ண பதாகைகள் அமைத்து ஒவ்வொரு இடங்களிலும் வரவேற்பு அளித்தது 20 மண்டல தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர் திரு ரகுராமன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட தலைவர்கள் பிரவீன்குமார், தாமரை ஜெகதீசன், தாமரை ஜெகதீசன் நிறைய ஆதரவாளர் வந்திருக்காங்க. அஸ்வின் குமார் திருவள்ளூர் மாவட்டம், சுந்தரம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம், விநாயகம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர், தர்மராஜ் முன்னாள் எம்எல்ஏ தமிழழகன், அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அரசியலில் மூத்த முன்னோடி, நான் பெரிதும் மதிக்கின்ற ஐயா கோவிந்தசாமி அவருடைய முதல்வர் ஏஜி சம்பத் அவர்கள், எனது அன்புக்குரிய அண்ணன் கேடிஆர் அவர்கள், மீனாட்சி நித்யசுந்தர் அவர்கள், துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், பாஸ்கர் அவர்கள், லோகநாதன் அவர்கள், மோகனராஜன் அவர்கள், திரு ரங்கா ரவி அவர்கள், முரளி யாதவ் அவர்கள் உள்ளிட்ட
இன்னும் ஒவ்வொருவருடைய பெயரை சொல்ல வேண்டும் சொன்னால் நான் சாயங்காலம் 4 மணிக்கு தான் கொண்டு முடிக்கணும். இந்த அரங்கத்தில் உள்ள அனைவருமே ஒவ்வொருவருமே முக்கியமானவர் என்பதை நான் உணர்வேன். ஏன் சொன்னால் இன்று இந்த கொடி இவ்வளவு தூரம் பறக்கிறது என்று சொன்னால் இந்த மண்டபத்தில் இருக்கின்ற உங்களை போன்ற ஒவ்வொருவருடைய முயற்சியாலும் நடைபெறுகிறது என்பதை நான் உணர்வேன். ஒரு தொண்டனுடைய உணர்வு என்ன என்பது எனக்கு புரியும். ஒரு தொண்டனுடைய உழைப்பு என்ன என்பது எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் நான் கிளைக்கழகத்திலிருந்து வந்தவன். அதிமுகவில் கிளைக்கழக செயலாளராக பணியாற்றி, பிறகு பேரூர் கழக செயலாளராக பணியாற்றி, ஒன்றிய அளவில் பணியாற்றி, மாவட்ட அளவில் பணியாற்றி, பிறகு மாநில அளவில் பணியாற்றி, இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் பதவி உங்களால் வந்தது என்கிற உணர்வோடு நான் மீண்டும் ஒருமுறை எனக்கு இந்த நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன், வணங்குகிறேன். நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள், தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் மற்றும் நமது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்கள், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் பெரிதும் மதிக்கின்ற நேசிக்கின்ற இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலைக்கும் என்று இந்த கூட்டம் இது கூடிய கூட்டம் கிடையாது. இது கூடிய கூட்டம் கிடையாது. இது கூட்டுகிற கூட்டம் கிடையாது. காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. ஆனால் தியாகத்தின் வடிவாக இருக்கின்ற இந்த கட்சி, தியாகத்தின் வடிவாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு எதையும் எதிர்பாராமல் எந்த பதவி வேண்டாம் என்ற உணர்வோடு நீங்கள் நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் ஒரு நொடி பொழுதும் மறக்க மாட்டேன். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், நான் தொண்டருடைய உணர்வை அறிந்தவன். அதனால்தான் நேற்று கூட சென்னை நடைபெற்ற கூட்டத்தில் நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் ஒவ்வொருவருடைய காலிலே அடிபட்டால் இந்த நயினார் நாயகனுடைய கண்ணிலே அடிபட்டது மாதிரி நான் உணர்வோடு நான் செயல்படுவேன். நம்முடைய வழி நேர்வழியாக இருக்க வேண்டும். தம்பி வினோத் செல்வன் அவர்களிடம் நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், மிக அருமையான ஏற்பாடு, இவ்வளவு துடிப்பான ஏற்பாடு, எழுச்சி. இந்த எழுச்சி எதை காட்டுகிறது என்று சொன்னால், நான் பதவியேற்கும் போது பேசினேனே, 2026 ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவிட்டு சொல்லுகிறேன். டால்பின் ஸ்ரீதர் பேசும்போது சொன்னார், அந்த நயினார் நாகேந்திரன் 4 அதுக்கப்புறம் 40 என்று சொன்னார் என்று சொன்னார்கள். அது ஒரு ஃப்ளோவில் சொன்ன வார்த்தை. பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கிறோம். நான் ஆக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்து யாருக்கு எத்தனை சீட் என்பதை கருத்தில் கொண்டு அதன் பிறகுதான் அதை நான் உரியாக சொல்ல முடியுமே தவிர 40 என்பது டால்பின் சொன்னதை அதை இப்பொழுது நாம் அதில் கருத்தில் கொள்ளக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, அதே மாதிரி நம்மளுடைய இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர், கிளையமைப்பு பொறுப்பாளர். தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார்கள். ஆகவே பேஸ்புக்கிலையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த கோட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடும் வேலையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் சனாதனத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி, ஆன்மீகத்திற்கு எதிர்ப்பான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக, நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர வேறு எந்த சிந்தனையும் நாம் ஈடுபடக்கூடாது. ஆகவே தான் பொறுப்புள்ள நாம் அனைவரும் இனி ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு, ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு எதிரான ஆட்சி. அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியது விரும்பத்தகாத ஒன்று மட்டுமல்ல, மிகவும் மோசமாக நீதிமன்றமே இன்னைக்கு
அதற்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அதற்காக மாநிலம் முழுவதும் மகளிரினுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர வேண்டும். அதற்கான அறிவிப்புகள் வெகு விரைவில் வரும் என்பதை கேட்டுக்கொண்டு, நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அதில் ஈடுபட்டிருக்கிறார். அதில் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் இருக்கிறது. அது ஒரு கட்சியினுடைய பணத்தை யாரும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஆனால் கட்சியினுடைய பணத்தை எடுத்து ஏஜிஎல் என்கிற கம்பெனிக்கு, அது அந்த கம்பெனியில் யாரெல்லாம் பார்ட்னர் என்று சொன்னால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும். ஆக அந்த இருவருடன் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிக்கு காங்கிரஸ் கட்சி பணத்தையே 90 கோடி ரூபாய் கொடுத்து 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க திட்டமிட்டு இன்றைக்கு இடி அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறார். ஆக இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த பொதுமக்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, தயவுசெய்து இன்னொரு அன்பான வேண்டுகோள், இவ்வளவு காரியம் நமக்கு நடைபெற வேண்டுமா? நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு பூத்திலையும், உங்களுடைய ஒவ்வொரு பூத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், தகுதியுள்ள பூத்தாக மாற்ற வேண்டும். எங்கெல்லாம் பூத் இருக்கிறது, உங்களுடைய பூத்தில் எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்க அதையெல்லாம் பார்த்து, உங்களுடைய பூத்தில் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்கிறதை பார்த்து அந்த பூத்தை நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னா, நீங்க பூத்தை சரி பண்ணாதான் நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியும். பூத்து சரியில்லாம வெறும் ஓட்டை மட்டும் போய் வாங்க முடியாது. அதனால பூத் சரி பண்ணுவதற்கு இப்பொழுது திட்டம் வைத்திருக்கிறோம். அதனுடைய அறிவிப்புகள் வரும். அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவிப்புகள் வரும். ஆகவே நீங்கள் அதை நல்ல முறையிலே இன்றையிலிருந்து போய் பார்த்து உங்கள் ஏரியாவுடைய உங்கள் பகுதியில் இருக்கிற எல்லா பூத்துகளையும் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு, நமது அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பார்த்து பாடிய பாடலை சொன்னார்கள். உண்மையிலே நாங்கள்லாம் கோர் கமிட்டியில் இருக்கிறோம். ஆனா கோர் கமிட்டியில் நான் என்ன பேசினேங்கிறது அண்ணன் ஏஜி சம்பத்துக்கு தெரியும். அதனால் நான் சொல்வது, அவர்கள் சொன்னது பாட்டு, நான் சொன்னது இப்பொழுது நடந்திருக்கிறது. திரு அமித்ஷா அவர்களுடைய தலைமையிலே, அண்ணன் இபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே வேண்டும் என்று நான் சொன்னது இன்றைக்கு நடந்திருக்கிறது. நான் நினைச்சது 2026 நடக்க வேண்டும் என்று கேட்டு, அதற்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு, உங்கள் அனைவருக்கும், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மாவட்டந்தோறும் வந்து சந்திக்கிறேன். மாவட்ட தலைவர் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன், நேரடியாக வந்து சந்திப்பேன். நீங்கள் இன்றிலிருந்து சபரிமலைக்கு விரதம் இருப்பது போல, சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருப்பதை போல இந்த ஓராண்டும் உங்களுடைய பணிகள் அயராது உழைக்க வேண்டும். என்னால் எதிரி சாதாரணமான அல்ல, ஆளுங்கட்சியாக இருக்கிற, நீங்க பேசுவதில் ஒன்று போட்டாலே, ட்விட்டர்ல போட்டாலே உங்களை கைது பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கிறார்கள். நாம் ஏன் என்று கூட கேட்க முடியாது. ஆகவே இன்றையிலிருந்து உங்களுடைய பதிவுகளை மிகவும் நியாயமான முறையில் மக்கள் மதிக்கின்ற வகையில் உங்களுடைய பதிவுகள் இருக்க வேண்டும். கூட்டணியை பற்றி யாரும் பேசக்கூடாது, அது தலைமை பேசிக்கொள்ளும். உங்களில் ஒருவராக இருந்து, உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக நான் என்றென்றும் இருப்பேன், உங்களுக்காக துணை நிற்பேன் என்பதை நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி, மீண்டும் ஒரு முறை வினோய் செல்லும் அவர்களுக்கும் நமது ரகுராமன் அவர்களுக்கும் 30 கிலோமீட்டர் கொடி கட்டி பதாகைகள் வைத்த அவர்களுக்கு தோளோடு நின்று தோல் உழைத்த தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள்.